أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாமெல்லாம் இருந்து வருகிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் ஏராளமான போதனைகளை எடுத்துச் சொல்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களை அழைக்கும் விதமாக யா ஐயுஹல்லதீன ஆமனு இது போன்ற வார்த்தையை கொண்டும் யா ஐயுஹன்னாஸ் எல்லா மக்களையும் குறிப்பது போன்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களையும் குறிக்கும் விதமாகவும் எல்லா மக்களையும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் மாத்திரமின்றி எல்லா மக்களையும் குறிக்கும் விதமாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே மக்களை அழைத்து அவர்களுக்கு ஏராளமான போதனைகளை செய்கிறான். அதில் ஒன்றாக நாம் குர்ஆனிலே பார்க்கலாம், யா ஐயுஹல்லதீன ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கஸீரன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். அல்லாஹ் இந்த இடத்துல இந்த வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறான். வெறுமனே வாயளவில் பெயரளவில் நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டால் நாம் சொர்க்கவாசியாக மாறிவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கத்திற்குரிய அமல்களை செய்ய வேண்டும், சொர்க்கத்திற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். இறைவன் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறானோ கட்டளையிட்டு இருக்கிறானோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அதில் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். கொஞ்சமாலாம் நினைவு கூறக்கூடாது. ஒரு நாளைக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம், இன்னைக்கு மட்டும், நாளைக்கு கிடையாது, ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வாரத்துக்கு போதும் இப்படின்னு அல்லாஹ் சொல்லல. நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹுவை நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் என்றால் இதற்கு அடிப்படை காரணம் இறைவன் தான். நம்மை படைத்தது இறைவன், நமக்கு பாதுகாப்பு அளிப்பது இறைவன், நம்மை பராமரிப்பது இறைவன், நமக்கு தேவையான சகல வசதிகள் எல்லாவற்றையும் செய்து தருவன் இறைவன். இறைவன் தான் இவை அனைத்தையும் நமக்கு செய்து தருகிறான். நாம் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம், நல்ல முறையில் வாழ்றோம், செல்வ செழிப்புல இருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கு, பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை, மனம் நிம்மதியாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு இறைவன் தான் காரணம். அப்படி காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை நாமோ அதிகமாக நினைவு கூறணும். ஒரு கஷ்டமா அல்லாஹ் நினைக்கணும், ஒரு இன்பமா அப்பவும் அல்லாஹ் நினைக்கணும். கஷ்டத்தில் அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் நினைப்பாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு துன்பம், உடனே அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்யறது, இறைவா எனக்கு நீ அது கொடு, இது கொடு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அதையெல்லாம் நீ நீக்கு, அதையெல்லாம் நீ போக்கு, அதுலேருந்து நீ காப்பாத்து என்று அதுல இருந்து நாமோ அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுறோம். அதே போல ஒரு இன்பத்திலே நாம் என்ன செய்யணும், அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். ஆனா இன்னைக்கு அதிகமான மக்கள் ஒரு இன்பமான தருணம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம் என்றால் அல்லாஹுவை நினைவு கூறுவதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி இருந்துடக்கூடாது. மகிழ்ச்சியான தருணமா அப்போ நாம் என்ன செய்யணும், அல்லாஹுவை நினைவு கூறணும். மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை நாம் என்ன செய்யணும்னா முன்னிலைப்படுத்தணும், அல்லாஹுவை பெருமைப்படுத்தணும். அப்ப இது போல இன்பம் துன்பம் என எந்த சூழலாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹுவை நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹுவை நினைவு கூறுவது தொடர்பாக குர்ஆனிலே ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். இப்படி இறைவனை நாம் நினைவு கூறும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்கிறது அல்லவா, இது மிக அற்புதமான ஒரு சிறப்பாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதுகுரூனி அஸ்குருக்கும், நீங்க என்னை நினைவு கூறுங்க, நான் உங்களை நினைவு கூறுறேன். சொல்ற வார்த்தையை கவனிங்க, நீங்க என்னைய நினைவு கூறுங்க. மக்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மக்களே நீங்கள் அல்லாஹ்வாகிய என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். அல்லாஹ் நம்மை நினைப்பான். நாம் அல்லாஹ்வை பற்றி நினைத்தால்,
அல்லாஹ்வை பற்றி பேசினால், அல்லாஹ்வை பற்றி மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டால், அல்லாஹ்வை நாம் நினைப்பது போன்று, அல்லாஹ்வை பற்றி நாம் பேசுவதை போன்று அல்லாஹ் நம்மை பற்றி நினைக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள நிகழ்வுகளை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். அதாவது உலகத்தில் ஒரு மனிதர் தன் நேசத்திற்குரிய ஒரு மனிதராக இருப்பார். அவருடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவங்க அவங்கள நேசிப்பாங்க, அவங்களும் தன்னை நேசிக்கணும் என்பதற்காக அவங்கள அதிகமாக நினைவு கூறுறது, எல்லா நேரங்களையும் அவங்கள சொல்றது, அவங்கள பற்றி பேசுறது, அவங்கள நினைக்கிறது, இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நாம் செய்தாலும் அவர்களுக்கு அது தெரியாது. இப்போ நான் ஒரு ஆளை மனசில் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு, அல்லது என்னுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, இவங்களையெல்லாம் நான் மனசில் நினைக்கிறேன் என்றால், நான் மனசில் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் அவங்க மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன், அவங்க மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன், அவங்களுக்காக வேண்டி நான் எவ்வளவு தியாகங்களை செய்கிறேன், அவங்களுக்காக வேண்டி எவ்வளவு உதவிகளை செய்கிறேன், அவர்களை எந்த அளவுக்கு நான் ஒரு முக்கியத்துவப்படுத்தி ஒரு முக்கியமான இடத்துல வைத்திருக்கிறேன் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட அவர்களால் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் உலகத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்வாங்க. இவங்க நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறாங்க, இவங்க நமக்காக வேண்டி இதை செஞ்சிருக்கிறாங்க, இவங்க நம்ம உறவா இருக்கிறாங்க, நம்ம பிள்ளையா இருக்கிறாங்க என்று அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவர்களால் எதை செய்ய முடியுமோ அதை இந்த உலகத்தில் செய்வார்கள். இதை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நாம அல்லாஹ்வை நினைக்கும் போது அது நமக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். நாமும் அல்லாஹ்வை நினைக்கிறோம், அல்லாஹ் நம்மை நினைக்கிறான். அல்லாஹ் நம்மை நினைப்பது என்ன சாதாரணமான ஒன்றா? அல்லாஹ் நம்மை நினைப்பது சாதாரணமான ஒன்றா? இன்றைக்கு ஒரு மனிதர், ஒரு பிரபலியமான ஒரு மனிதர், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு முதலமைச்சர்னு எடுத்துக்கிறீங்களேன், அல்லது ஒரு பிரதமர்னு எடுத்துக்கிறங்க, இவங்க நம்ம பேரை ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியாது. அதனால நமக்கு என்ன செய்யும்னா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் உலகத்தில். இதற்கே நாம் இப்படி ஆசைப்படுறோம், இதை ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கிறோம் என்றால், அகிலத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை நினைப்பது என்பது மிக பிரம்மாண்டமானது, அளப்பெரியது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நினைவு கூர்ந்தால்தான் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்தில் வாழ்றது எதுக்கு? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமே எதற்காக? இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எப்படியாவது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், இதுதான் நோக்கம். எல்லாருக்கும், பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, தீமைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, நன்மைகள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும், இப்படி தான் ஆசைப்படுறோம். அப்போ சொர்க்கத்துக்கு போகணும்னா அதற்கு முதல் படி என்ன? சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை காரியம் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்று இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் அடைந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் நம்மை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வுக்கு நம்முடைய நினைப்பு இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு ஆள் ஒரு உதவி செய்கிறாங்கன்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நமக்கு நிறைய உதவி செய்வாங்க. நான் இன்னாருடைய பிள்ளை, நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய உறவினர், இன்னாரை எனக்கு தெரியும் என்று அவங்கள வச்சு நாம் என்ன செய்யலாம்னா சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அல்லாஹ்விடத்தில் நாமோ வெற்றி பெறணும்னா நாம அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் போது அல்லாஹ் நம்மை நினைவு கூர்ந்திருப்பான். இவன் என்னைய உலகத்தில் நினைச்சான்ப்பா, இந்த அடியான் உலகத்தில் என்னை அதிகமாக நினைவு கூர்ந்தான். அல்லாஹ் நம்மை என்ன செய்யறான்னா நினைவு வச்சிருக்கிறான். அல்லாஹ் பொதுவாகவே யாரையும் மறக்க மாட்டான், எல்லாரையும் தெரியும். அல்லாஹ்வுக்கு நல்லவங்க கெட்டவங்க பாவிகள் எல்லாரையும் அல்லாஹ் அறிந்திருப்பான். இருந்தாலும் நல்ல காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய அந்த நினைப்பை நாம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இலகுவாக சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்போ இது எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்போ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறணும். இப்படி அல்லாஹ் நாம் நினைக்கும் போது அல்லாஹ் நம்மை நினைக்கிறான். அல்லாஹ் நம்மை பற்றி பேசுவது, நம்மை பற்றி நினைப்பது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். உலகத்தில் சாதாரண மனிதர் நம்மை பற்றி பேசுவதற்கே என்னையை பற்றி அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்களா, என்னையை இவங்க நினைக்க மாட்டாங்களா, என் மீது இவங்க அன்பு செலுத்த மாட்டாங்களா, இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம்ல. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அல்லாஹ் நம்மை நினைக்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் நாம் என்ன செய்யணும்? அதிகம் அதிகம் திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹுவை நினைக்க வேண்டும். இப்படி நாம் அல்லாஹுவை நினைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு இருக்கின்ற பொழுது அல்லாஹும் நம்மை நினைப்பான்,
நம்மை இலகுவாக வெற்றி பெற செய்வான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அதிகமாக நினையுங்கள். வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்க. நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்துக்கு போகணுமா, மறுமையில் நாம் வெற்றி அடையணுமா, அல்லாஹுவை அதிகமாக நினைக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். இப்போ நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது மறுமையில் வெற்றியை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வெற்றி என்பது இறை நினைப்பில் இருக்கிறது. அப்போ இந்த இறை நினைப்பை நாம் என்ன செய்யணும்னா அதிகமாக சேகரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலக நிலைமை என்ன, உலகத்தில் உள்ள நிலவரம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை மறந்த மக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய போதனையை மறந்தவர்கள் இன்றைக்கு சினிமா கூத்தாடிகளை, சினிமா நடிகர்களை நினைவு கூறுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தகவலை சொல்வதாக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் இந்த மாதிரி வருது காட்சி, இந்த படத்தில் இந்த மாதிரி வருது, இதில் இந்த மாதிரியா ஒரு பாட்டு இருக்கு, இப்படி என்று அந்த நடிகர்களை பற்றியும் அவர்கள் நடித்த படங்களை பற்றியும் அனுதினமும் ஒவ்வொரு நேரத்திலும் பேசக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இதனால நமக்கு என்ன பயன் இருக்கிறது, இதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது, அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய அளவிற்கு இதற்கு ஆற்றல் இருக்கிறதா? ஒரு படத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒரு பாட்டை பற்றி பேசுகிறாங்க, அல்லது ஒரு தீமையான பேச்சை பற்றி பேசுகிறாங்க, அல்லது மோசமான அவதூறான காரியங்கள், பாவமான காரியங்கள், இதையெல்லாம் நாம் பேசுகிறோம் இல்லை? இதை பேசுவதனால் மறுமையில் நமக்கு வெற்றி எதுவும் கிடைத்து விடுமா, அல்லாஹ்வுடைய திருப்தி எதுவும் கிடைத்து விடுமா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடைக்க போறதில்லை. அந்த மாதிரியான நேரங்களில் நாம் என்ன செய்யலாம், அழகா அல்லாஹ்வை நினைவு கூறலாம். ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு படத்தை பற்றி பேசக்கூடிய இளைஞன், அல்லது ஒரு தீமையான காட்சிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு இளங்கி, ஒரு முதியவர், ஒரு பெண்மணி, யாராக இருந்தாலும் பிறரை பற்றி கேலி கிண்டல் செய்யக்கூடிய நேரங்களில், அல்லது தேவையற்ற காரியங்களை பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, செய்யக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் நினைவு கூர்ந்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது. அல்லாஹுவை அதிகமாக என்ன செய்யணும், நினைவு கூறணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனை நினைவு கூறுவதற்கென்றே சில வாசகங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தராங்க, சில திக்ருகளை சொல்லி தராங்க. நீங்க இறைவனை நினைப்பதற்காக இன்னென்ன திக்ருகளை சொல்லுங்க, இன்னென்ன வாசகங்கள்ல உள்ளடக்கிய வார்த்தைகளை சொல்லுங்க. இப்படி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும். நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையாக நன்மை இருப்பதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அந்த நன்மை என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை நமக்கு என்ன செய்யும், பெற்றுத்தரும். அப்ப அந்த நன்மை என்ன செய்யணும்னா அதிகமா இருக்கணும். ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா வஅம்மா மன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நன்மை தீமை ஆகிய இரண்டையும் அளப்பதற்காக மீசான் தராசை ஆக்கியிருக்கிறான். அந்த மீசான் தராசில் நன்மையினுடைய எடை அதிகமாக இருக்கணும், தீமையினுடைய எடை குறைவாக இருக்கணும். யாருடைய நன்மையின் எடை அதிகமாக இருக்கின்றனவோ அவங்க இன்பத்தில் இருப்பாங்க. யாருடைய தீமையின் எடை அதிகமாக இருக்கிறதோ, நன்மையினுடைய எடை குறைவாக இருக்கிறதோ அவங்க ஹாவியாவில் இருப்பாங்க. ஹாவியாவனா என்ன, அது சுட்ட இருக்கக்கூடிய நெருப்பு, நரகத்தில் இருப்பாங்க. அப்போ மறுமையில் நன்மையினுடைய எடை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் என்பது மறுமையே தீர்மானிக்கக்கூடியது. இந்த உலகத்தில் நாம் நல்லவங்களா இருக்கிறோமா, நன்மையான காரியங்களை செய்கிறோமா, அல்லது பாவமான காரியங்களை செய்கிறோமா, அல்லது தீமையான காரியங்களை செய்கிறோமா என்பதையெல்லாம் கணக்கிட்டு எதை நாம் அதிகமாக செய்திருக்கின்றோமோ அதற்கு ஏற்றால் போல் சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், தருவான். நன்மை அதிகமாக இருந்தால் சொர்க்கம் இன்பம், தீமை அதிகமாக இருந்தால் நரகம் நெருப்பு, அதில் வேதனை. அப்போ அந்த நன்மையின் எடையை நாம் என்ன செய்யணும்னா அதிகரிக்கணும். அதற்கு ஒரு அழகான வழி தான் இந்த இறை நினைவு திக்ர். இந்த திக்கரை நாம் சொல்லுகின்ற பொழுது அளப்பெரிய நன்மை கிடைக்கும். சாதாரணமாக இதை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா கணக்கிட முடியாது, பயங்கரமான நன்மை. எப்படி இதை நம்ம வர்ணிக்கலாம்னா, இந்த திக்ரை சொல்லுவதன் மூலம் நன்மைகளை கொள்ளையடிக்கலாம்.
கொள்ளையடிப்பது என்று சொல்லலாம். அவ்வளவு நன்மைகள் கணக்கிட முடியாது. இதுக்கு இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சில திக்ருகளுக்கெல்லாம் வரையறை செய்ய முடியாத அளவுக்கு, நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத, கணக்கிட முடியாத அளவிற்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு இந்த திக்ருகள்ல தரான். அந்த திக்ருகள்லாம் எப்படிப்பட்ட திக்ரு? ஏதோ மிகப்பெரிய வார்த்தை, பிரம்மாண்டமான வார்த்தை, 10 வருஷம் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய வார்த்தை அப்படியா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. நாமோ நமக்கே தெரியாம அனுதினமும் ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தை, சாதாரணமான வார்த்தை. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இவ்வளவு நன்மைகள் நமக்கு தாரான். அப்ப நாம என்ன செய்யணும்னா இந்த திக்ருகளை அதிகமாக சொல்லணும். இன்னைக்கு உலகத்துல அதிகமான பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறது மனிதன் யோசிக்கிறான். என்னுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை, குடும்பத்தினுடைய நிலை, நான் சம்பாதிக்கின்ற இந்த பொருளாதாரம் என் குடும்பத்துக்கு பத்தாது, மருத்துவ செலவு இருக்கு, பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட செலவு இருக்கு, அது போல உணவு செலவு இருக்கு, இருப்பிடத்திற்கான தேவைகள் இருக்கு, உடைகள் வாங்கணும் அதுக்கான செலவுகள், இப்படின்னு அவனுடைய அந்த கணக்கை பார்க்கும்போது இவ்வளவு சம்பாத்தியம் எனக்கு பத்தாது அப்படின்னு மனிதன் பார்க்கிறான். அப்ப உலகத்துல இப்படி பார்க்கக்கூடிய நாமோ மறுமைக்கு பார்க்கணுமா இல்லையா? நாம தொழக்கூடிய தொழுகை 5 நேர தொழுகை, அதுல ஃபஜருக்கு போறதே கிடையாது, லுகருக்கு எப்பமாவது போறது, அசருக்கு தூங்கிடுறது உணவு முடிச்சிட்டு, மகரிபிஷால மாத்திரம் கலந்து கொள்றது, இந்த நிலைமையில நாம இருக்கிறோம். அப்ப இதை என்ன செய்யணும்னா மாத்தணும். இதெல்லாம் எப்படி பத்தும்? இதை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நோன்பு ரமலான் மாசத்துல மட்டும் வைக்கணும், அதுவும் எந்த அளவுக்கு இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்குங்கிறது தெரியல. அப்ப நாம செய்யக்கூடிய இந்த நல்ல அமல்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போதுமானதா? இதை வச்சு சொர்க்கத்தை அடைஞ்சிட முடியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று வர முடியுமா அப்படிங்கறத யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நாம செய்யக்கூடிய நல்ல அமல்களை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது. யாரா இருந்தாலும் சரி, நாம செய்யறோம்ல இந்த நல்ல அமல்களை வைத்து சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப ரசூலாட்ட திருப்பி கேள்வி கேட்கப்படுது, நாங்க குறைவா நல்ல அமல்கள் செய்யறோம், ஆனா நீங்க அப்படி இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க நிறைய செய்றீங்கல்ல, உங்களாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாதா? அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க? என்னாலும் தான், நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்னுடைய அமல்களை வைத்து. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் என்ன, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் என்ன வேணும். அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐபோன் இருக்கு, ஒரு காஸ்ட்லியான போன் இருக்கு, ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அதை கொடுத்துருவாங்களா? ஒரு 100 ரூபாயை கொடுக்குறோம், ஐபோன் கொடுங்க, இப்போ வந்திருக்கிற மாடல் கொடுங்க. ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபாயை கொடுக்குறோம், கொடுத்துருவாங்களா? அந்த வீட்டுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கும்ல, அதை கொடுத்தாதான் அதை கொடுப்பாங்க, இல்லைண்டா கொடுக்க மாட்டாங்க. அப்போ உலகத்தில் இப்படி இருக்கும்போது, அப்ப சொர்க்கம் என்ற அந்த பிரம்மாண்டம், சொர்க்கம் என்ற அந்த இன்பம் எந்த மனிதரும் பார்த்திடாத, தன்னுடைய உள்ளத்தில் நினைக்க முடியாத அளவிற்கு, கற்பனைக்க எட்டாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டும் என்றால் அதற்கென்று அல்லாஹ் ஒரு நன்மையினுடைய அளவை கணக்கிட்டு இருப்பான்ல, அதையெல்லாம் நாம செய்யவே முடியாது. நாம செய்யற இந்த நல்ல அமல்கள் எல்லாம் மறுமையில சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு போதுமானதா இல்லை. இன்னும் சொல்ல போனா உலகத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்த அற்கொலைகளுக்கு அது நன்றியாகவும் போதுமானதாக இல்லை. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறான், அதற்கு நன்றியாக, நன்றி உணர்வாக நாம என்னென்ன காரியங்களை செய்வோம் என்று நினைத்தாலும் கூட அது போதுமானதாக இருக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் வைத்துத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்கு ஒண்ணுதான் என்ன நன்மை, நன்மை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரும். அப்ப நாம என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமா நன்மையை செய்யணும். நன்மைகளை சம்பாதிப்பது ஒரு புறம், நன்மைகளை கொள்ளையடிக்கணும். காசை கொள்ளையடிக்கிறது தப்பு. உலகத்துல பொருளாதாரத்தை கொள்ளையடிக்க கூடாது, மோசடி செஞ்சு பிற பொருளை ஏமாற்றக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது. ஆனா நன்மையினுடைய விஷயத்தில் அப்படி கிடையாது. நன்மைகளை கொள்ளையடிக்கணும். நன்மைகளை சம்பாதிக்கிறது ஒரு புறம், நன்மைகளை சம்பாதிப்பதோடு நன்மைகளை நாம் கொள்ளையடிக்க வேண்டும். அதற்கு என்ன வழிமுறை, அதை யோசிக்கணும். அதுல ஒண்ணுதான் திக்ரு. இந்த திக்ருகளை நம்ம சொல்லும் போது நன்மைகளை தாறுமாற கொள்ளையடிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில திக்ருகளை சொல்லி தாரேன், நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரனுடைய நன்மை எனக்கு கிடைச்சிட்டு, நான் சொல்றதை பார்த்து நீங்க சொல்றீங்க, ஒரு 10 பேர் சொல்றீங்க, ஒரு 100 பேர் சொல்றீங்க, 1000 பேர், 1,00,000 பேர்னா எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப இது மாதிரியான கொள்ளையடிக்கும் வகையில நாம என்ன செய்யணும்னா நன்மைகளை செய்யணும். அப்ப அதிகமான நாம என்ன செய்யணும், இந்த திக்ருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நாம அதிகமான திக்ருகளை மறந்துட்டோம், திக்ருகளை செய்யறது இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, எப்படிப்பட்ட காலம்னா மார்க்கத்துல இல்லாத, சொல்லப்படாத, மார்க்கம் காட்டி தராத அனாச்சாரமான பிதஅத்தான திக்ருகளை செய்யறது. அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் மார்க்கம் தடை செஞ்சிருக்கு, அதை சொல்வதால், அதை திக்ருகளை செய்வதால் நமக்கு நன்மை கிடைக்காது, மாறா பாவம் தான் கிடைக்கும் என்று பிரச்சாரம் பண்ண ஒரு காலம்.
அந்த பிரச்சாரம் அதிகமான மக்களிடத்துல போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு நிலவரம் என்ன? பாவமான முறையில் திக்ரு செஞ்ச மக்கள் போய் இன்னைக்கு திக்ருகளே செய்யாத மக்களாக வந்து நிற்கிறாங்க. அப்ப ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய, ஏகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம் இப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யணும்? அதிகமா திக்ரு செய்யணும், நினைவு கூறணும். ஒவ்வொரு நேரம் நமக்கு ஃப்ரீயா இருக்கும்போது, இடைவெளி கிடைக்கும் போது, ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்குதா, அந்த நேரத்துல ஒரு திக்ரு வாசகத்தை சொல்லிடுறது. அப்ப அது மாதிரியான திக்ருகளை நாம சொல்லும் போது, இப்ப இது மாதிரி திக்ருகளை சொல்லும் போது நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். இப்ப அதுல ஒரு சில திக்ருகளை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய சில திக்ர். அதுல ஒரு சில விஷயங்களை நாம என்ன செய்வோம்னா பார்ப்போம். முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க, ஒரு அழகான திக்ரை நமக்கு கற்று தராங்க. வல்ஹம்து லில்லாஹ், இந்த வார்த்தை வல்ஹம்து லில்லாஹ், அதாவது அல்ஹம்துலில்லாஹ், நாம எப்பவுமே சொல்லுவோம்ல அல்ஹம்துலில்லாஹ் இப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். இந்த வார்த்தை எவ்வளவு பிரம்மாண்டமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. பாருங்க, தம்லஉல் மீசான், இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தம்லஉல் மீசான், மீசான் தராசை நிரப்பக்கூடியது. இந்த வார்த்தை போதும், மீசான் தராசை நிரப்பி விடும். மீசான் தராசுனா என்ன? முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, நன்மை தீமை இது இரண்டையும் அளக்கக்கூடிய ஒரு கருவி. அதுல நன்மை அதிகமா இருக்கணும், தீமை குறைவா இருக்கணும். இப்ப இந்த நன்மையினுடைய எடை அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தராசை நாம என்ன செய்யணும்னா நிரப்பணும். அதற்கு அதிகமான எடை உள்ள ஒரு பொருளை தூக்கி வைக்கணுமே, அதுல என்ன எடை அதிகமா உள்ள பொருள் வைக்கிறது அப்படி நம்ம தேடி பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹ், இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை மீசானை நிரப்பிவிடும். இந்த வார்த்தை நமக்கு தெரியாதா? அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தெரியாதா? எவ்வளவு மக்கள் இந்த வார்த்தையை அலட்சியப்படுத்துறாங்க. இதனுடைய பொருள் என்பது அவ்வளவு அழகான ஒரு அர்த்தங்களை உள்ளடக்கியது. அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும், என்னால எதுவும் கிடையாது. இந்த உலகத்துல நன்மை தீமை என்ன நடந்தாலும் சரி, இது என்னால் கிடையாது, என் இறைவனால் ஏற்பட்டது. அல்லாஹ்வுக்கே புகழ். நான் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டேனா நீங்கெல்லாம் என்னைய புகழ்றீங்க, நான் ஏதோ சாதனை படைச்சிட்டதா சொல்றீங்க, இதுவெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுக்கு தான் புகழ், என்னால ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் பங்கு கிடையாதுங்க, அல்லாஹ்வுக்கு தான் புகழ் என்று அல்லாஹ்வை நாம புகழும் விதமான ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை முன்னிறுத்தும் விதமான ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை முக்கியத்துவப்படுத்தும் விதமான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுக்கு தான் புகழ், மற்றவங்களுக்கெல்லாம் இந்த புகழ்ல எவ்வித தொடர்பும் கிடையாது. அது என் மூலம் ஏற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற யார் மூலமாக ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு தான், அல்லாஹ்விற்கே புகழ், அவன்தான் உயர்ந்தவன் என்று ஒரு அழகான வாசகத்தை உள்ளடக்கிய ஒரு திக்கரை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? நமக்கு நேரம் கிடைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் 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 இப்படி சொல்லணும். இப்படி சொல்லும்போது அது மீசான் தராசில் நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த திக்கரை நாம அதிகம் செய்யலாமா? அதிகமாக இந்த ரமலான் மாதம் இது போன்ற நேரங்களில் நாம் இதை செய்யும் போது கூடுதல் நன்மைகளை என்ன செஞ்சு கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த திக்கர்களை நாம் என்ன செய்யணும்? இது போல அதிகமான திக்கர்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சில செய்திகள் நமக்கு சொல்றாங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, இந்த திக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செய்றாங்கன்னா சொல்லி தராங்க. இந்த திக்கர்னுடைய நன்மை என்ன? தம்லஆனி மா பைன சமாவாத்தி வல் அர்த், தம்லஆனி மா பைன சமாவாத்தி வல் அர்த், வானம் மற்றும் பூமி ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியை நிரப்பிவிடும். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், முன்னாடி நாம அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வாசகத்தை பார்த்தோம். இதோட சேர்த்து என்ன முன்ன சுபஹானல்லாஹ் அப்படிங்கிறத சேர்த்துக்கிற வேண்டியதான். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதை நாம் சொல்லும்போது வானம் பூமி ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி இருக்குல்ல, இந்த இடைவெளியை இந்த வாசகம் நிரப்பிவிடும். இன்னைக்கு உலகத்துல பூமியை நாமோ வரையறை செஞ்சிடலாம், இதுதான் பூமி, பூமியினுடைய அளவு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வானத்தினுடைய அளவு சொல்ல முடியாது, கணக்கிடப்பட முடியாத அளவுக்கு வானத்தினுடைய அளவு இருக்கு. வானம் அப்படியே விரிந்து கொண்டே இருக்கு. எப்ப ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு அப்படியே வானம் விரிந்து கொண்டு இருக்கிறதோ இன்று வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அந்த வானம் விரிந்து கொண்டே இருக்கும். வானத்தை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா கணக்கிட முடியாது.
மனிதன் பார்க்கக்கூடியது வானம் கிடையாது, அது மேகம்தான். முதல் வானம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிஹ்ராஜ் பயணத்துக்கு அழைத்து சென்றாங்கல்ல 7 வானங்களை தாண்டி, அந்த முதல் வானத்தெல்லாம் மனிதன் பார்க்கல. அவன் மேலோட்டமா பார்க்கிறது ஒரு மேகத்தை தான் பார்க்கிறாங்க. அப்ப இப்படியான நேரத்தில் அந்த வானம் மற்றும் பூமி ஆகிய இந்த இடைவெளியை, வானம் மற்றும் பூமிக்கு மத்தியில் உள்ள இந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவுக்கு இந்த திக்ருக்கு நன்மை இருக்கிறது என்றால் எவ்வளவு நன்மை இருக்கும், இவ்வளவு பிரம்மாண்டமான நன்மை. இந்த நன்மையை நாம் சம்பாதிப்பது எவ்வளவு சிரமம், ஆனால் இந்த நன்மையை இந்த திக்ர் நமக்கு சொல்லி தருது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். இதை நாம் சொல்லிட்டோமா, வானம் பூமி இவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை இந்த வார்த்தை நிரப்பிடும், இந்த வார்த்தையினுடைய நன்மை அதிகமாக்கிவிடும். அப்போ இந்த திக்கரை நாம் என்ன செய்யணும், அதிகமாக சொல்லணும். இதெல்லாம் எவ்வளோ சாதாரணமான வார்த்தை, நமக்கு தெரிஞ்ச புழக்கத்தில் உள்ள பழக்கத்தில் உள்ள எப்பவும் புழங்கக்கூடிய வார்த்தை. அப்போ இதை நாம அதிகமாக சொல்லணும். இதை சொல்லும்போது நமக்கு நன்மைகள் ஏராளம் தாராளமாக கிடைத்து விடும். அப்போ இந்த திக்கர்களை நாம் என்ன செய்யணும்னா அதிகமாக சொல்லணும். அதே போல் இன்னும் ஒரு சம்பவம், அற்புதமான சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி போகிறாங்க. அவங்க போகக்கூடிய நேரத்தில் இவங்க தொழுதுட்டு திக்ரு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க திக்ரு செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா வராங்க. அதே போல் லுகா தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்கள்ட்ட வராங்க. இவங்க பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததுக்கு பிறகு கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட இருந்து போனேன்ல, அந்த நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த நிலையில தான் இருக்கிறீங்களா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ரு செஞ்சு கொண்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி அவங்க திக்ரு செய்கிறதுக்காக வேண்டி இருக்கிறாங்க. அப்போல இருந்து லுகா தொழுகையெல்லாம் ஆயிட்டு, லுகா தொழுகையினுடைய நேரமெல்லாம் அந்த நேரம் வரைக்கும் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்கன்னா நபி அவங்களுடைய மனைவியார் திக்ரு செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து நான் போன பிறகு 4 சொற்களை 3 தடவை கூறினேன். அந்த சொற்கள் நீங்கள் இவ்வளவு நேரம் நீங்க செஞ்சீங்கல்ல, இந்நேரத்தில் நீங்க என்ன திக்ரு செஞ்சிருந்தாலும் சரி, ரசூல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அவங்க என்ன திக்ரு செஞ்சாலும் சரி, என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கலாம் தெரியல, என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், அதிகமான நன்மைகளை தரக்கூடியது சொல்லியிருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் விட நான் சொன்ன இந்த 4 சொற்கள் அதை மிகைத்து விடும் என்று சொல்றாங்க. அது என்ன திக்ரு? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளடக்கக்கூடிய வாசகத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே ஒவ்வொன்றா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு, அவனுடைய பொருத்தத்தின் அளவுக்கு, அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அரிஷின் எடையின் அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூயவன் என்று நான் துதிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திக்ருனுடைய வாசகத்தை, அற்புதமான வாசகத்தை உள்ளடக்கி இந்த திக்ர் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த திக்ரு என்பது எவ்வளவு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த திக்ரை என்ன செய்கிறாங்கன்னா ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அந்த பெண்மணி ஆல்ரெடி உட்கார்ந்து அதிகமாக திக்ரு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணியை போன்று நம்முடைய காலத்தில் உள்ள பெண்மணிகளை நாம் பார்க்க முடியுமானா இல்லை, மிக குறைவானவங்களாக இருக்கிறாங்க. அதிகமாக என்ன செய்வாங்க, நாடகங்களை பார்க்கறது, டிவிகளை பார்க்கறது, இதில் மூழ்கி இருக்கிறாங்க. அப்போ இப்படியான நேரத்தில் நமக்கு முன்மாதிரியாக அவங்க இருக்கிறாங்க. அதற்கும் முன்மாதிரி ரசூல்லா சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இது போன்ற நன்மைகளை அதிகம் தரக்கூடிய திக்ருகளை நாம் அதிகமாக சொல்லணும். இந்த திக்ருகளை நாம் சொல்லுவதன் மூலம் இலகுவாக, மிக இலகுவாக ஏராளமான நன்மைகளை பெற்று வர முடியும். அதே போன்று சொர்க்கத்திற்கு இலகுவாக சென்று வர முடியும். எனவே இந்த திக்ருகளை நாம் அலட்சியப்படுத்தி விடாமல், இறை நினைவை அலட்சியப்படுத்தி விடாமல் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.